வெல்கம் டு சுபாஸ் Cuisine. நான் உங்கள் சுபத்ரா கிருஷ்ணராஜ். காளான் இது பெரும்பாலானோரின் விருப்ப உணவாக மாறிட்டு வருது. அசைவ உணவை விரும்பாதவங்களுக்கும் இந்த காளான் உணவு ஒரு நல்ல மாற்றாக இருக்குது. காளானில் நிறைய வகைகள் இருந்தாலும் உண்ணத்தகுந்ததுன்னு பார்த்தா சில வகைகள் மட்டுமே. அதிலும் நாம் உணவாக விரும்பி சமைத்து உண்ணக்கூடியது பட்டன் காளான் எனப்படும் இந்த வகை தான். காளானில் கொழுப்பும் இல்லை, கார்போஹைட்ரேட்டும் இல்லை. மாறாக புரதம், இரும்பு, பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து தான் அதிகமாக இருக்குது. 100 கிராம் அளவுள்ள காளானில் 35% புரோட்டீன் தான் இருக்குது. இதயத்தை பாதுகாக்கிறதுல காளானின் பங்கு அதிகமாகவே இருக்குது. இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பை கட்டுக்குள்ள வைக்குது. இருதய சுவர்களுக்கு வலு தருகிறது. இந்த காளான் இயற்கையாகவே இன்சுலினின் அளவை அதிகமாக சுரக்கச் செய்கிறதால நீரிழிவு குறைபாடு உள்ளவர்களும் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம். இரும்பு சத்தும் அதிக அளவு இருப்பதனால இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த உணவாக இருக்குது. காளானில் நார்ச்சத்தும் கூடுதலாகவே இருப்பதனால மலச்சிக்கலை போக்குது. மேலும் புரோட்டீன் இதில் அதிக அளவு இருப்பதனால வளரும் குழந்தைகளுக்கு அடிக்கடி இதை உணவாக சமைச்சு தரணும். காளானை குறுக்கில் வெட்டி திருப்பி வச்சு பார்க்கும் பொழுது அது நமது காதின் வடிவத்தை ஒத்திருக்கும். இதிலிருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது காளான் நமது காதுக்கு நன்மை பயக்கும். எப்படின்னு பார்த்தா, காது நன்றாக வேலை செய்வதற்கு விட்டமின் டி அவசியம். அந்த விட்டமின் டி சத்து இந்த காளானில் நிறையவே இருக்குது. தைராய்டு குறைபாடு எதனால் ஏற்படுதுன்னா அயோடின் பற்றாக்குறையினால தான். அந்த அயோடின் இந்த காளானில் நிறையவே இருப்பதனால காளான் தைராய்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு சிறந்த உணவாக கருதப்படுகிறது. இந்த காளானை வைத்து நிறைய ருசியான உணவு வகைகளை தயாரிக்கலாம். காளான் சூப், காளான் மசாலா, காளான் பிரியாணி, காளான் ஃப்ரை, இப்படிப்பட்ட உணவுகளை இப்போ நாம் எல்லோருமே ருசித்து சாப்பிட பழகியாச்சு. இந்த வகையில் இன்னைக்கு நாம் சுவைக்க போகிறது காளான் முந்திரி வறுவல். இதை செய்ய தேவையான பொருட்கள்: காளான், முந்திரி, கறிவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை, சிறிய வெங்காயம். மேலும் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், தனியாத்தூள் மற்றும் கறி மசாலா தூள்.